இக்கதையில் வரும் சம்பவங்கள் கதாபாத்திரங்கள் அனைத்தும் உண்மை. யாவும் நம்முடன் நம்மிடம் நடப்பவை. வாங்க வாங்க, இந்த வீட்டு பக்கம் வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சா? பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அட வாங்க மாப்பிள்ள, வைக்கப்பட்டுட்டு அங்கேயே நிற்பீங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க. மன்னிச்சிருங்க மாமா, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும். ஆசாசியாக பொண்ணை வளர்த்துருப்பீங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னால் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க மாமா. மன்னிச்சிருங்க மாமா. சரி விடுங்க மாப்பிள்ள, என் பொண்ணு நல்லா இருக்கல, அவள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அட என்னம்மா சின்ன குழந்தை முறை, உட்காருமா உட்காருமா. எப்படியோ நல்லான்னா சரி. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு ஃபோன் மெசேஜ், ஒரு சின்ன லெட்டர் கூட போடலாமா நீ? எங்களெல்லாம் மொத்தமாக மறந்துட்டல நீ. உனக்குன்னு ஒருத்தனை தேடிக்கிட்ட. இந்த அண்ணனெல்லாம் நினச்சி பார்த்துருப்ப. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. உங்கள் எல்லாரும் நினச்சி நான் எத்தனை நாள் அழுதுருக்க தெரியுமா? இவரையே கேளுங்க. விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க மச்சான். ஒரு நாள் ராத்திரியும் உங்களை எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டே தூங்கிடுவா. ஒரு 2 நிமிஷம் அவளை தனியாக விட்டு போனால் கூட போதும், உங்கள் எல்லாரோட நினைப்பு தான் அவள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். சரி சரி விடுங்க தம்பி, மனசில் பட்டது கேட்டுட்டோம். ஆமாம், எத்தனை மாதம்? 4 மாதம் அண்ணி. அதை கூட உனக்கு சொல்லணும்னு தோணலைல்ல? 3வது மனுஷன் ஒருத்தன் சொல்ல தெரிஞ்சு நான் கேட்டுக்கிறேன். அண்ணா அப்புறம் அழுதுடுவேன். மன்னிச்சிருங்க மச்சான். அன்றைக்கி சபையில் வச்சு உங்கள் ஜாதிக்காரங்க முன்னாடி உங்களை ரொம்ப மரியாதைலாம் பேசிட்டேன். என்ன இருந்தாலும் நான் அப்படி உங்களை பேசியிருக்கக்கூடாது. சரி, எல்லாம் சரியானதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்கலான் இருந்தோம். நல்ல வேளை அதுக்குள்ளே நீங்களாக வர சொல்லிட்டீங்க. எத்தனை நாள், எத்தனை பேர், எத்தனை ராத்திரி தேடி இருப்போம் தெரியுமா உங்களுக்கு? ஏய் நல்ல நாள் அதுவும், அதான் வந்துட்டாங்கள, சும்மா குறைச்சிருந்தா எப்படி? அதுவும் சரிதான். வர வச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? மா சாப்பாடு போடுமா. ஏய் என்னடி பண்ணுறாங்க? வா வந்து கறியை வை. உட்காருங்க மாப்பிள்ள, சும்மா வைக்கப்பட்டுக்கிட்டு. மாப்பிள்ளனா ஒரு கெத்து வேணாமா? உட்காருங்க 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 மாப்பிள்ள. புது இடம்னு வைக்கப்படாதீங்க, நம்ம வீடு. பூச்சை விடாமல் சாப்பிடுங்க மாப்பிள்ள. இது எல்லாம் நம்ம பண்ணையில் வளர்ந்த நாட்டுக்கோழி முட்டை தான். நாளைக்கு வைமா, நல்லா சாப்பிட்டோம். நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடுங்க மாப்பிள்ள. அந்த காய்கறிலாம் நல்லா அள்ளி வைமா. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதா மாமா? எல்லாம் நம்ம கழனியில் விளைஞ்ச காய்கறி தான் மாப்பிள்ள, சாப்பிடுங்க. ஆமாம்மா, எல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான், எல்லாம் சாப்பிடுங்க. குழந்தைக்கு வைமா. அம்மா என்கிட்ட பேசவே மாட்டிங்களா? முதல்ல சாப்பிடுமா, அப்புறம் பேசலாம். அடாவுக்காக எடுத்துக்குமா. அம்மா உனக்கு பிடிச்சது தான் மொத்தமாக செஞ்சுருக்கிறா. முதல்ல சாப்பிடு, அப்புறம் பேசலாம். அப்புறம் என்ன மாப்பிள்ள நண்டு பிடிச்சிருந்தீங்க? நண்டா? அது எங்க மாமா இருக்கு? நல்லா நல்லா அள்ளி சாப்பிடுன்னு சொன்ன மாப்பிள்ள. சாப்பிடவா? நாட்டுக்கோழி எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு மாமா. அப்படியா? நம்ம பண்ணையில் வளர்ந்ததா? ஆமாம் ஆமாம். அப்புறம் எங்கே வேலை செய்கிறீங்க? ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறோம் மாமா. சம்பளம் என்ன இருக்கும்? பிஎஃப்லாம் இப்போ ஒரு 45,000 வருது. அடேங்கப்பா, நல்ல சம்பளம் தான். அப்புறம் என் பொண்ணு எங்கேயாச்சும் வேலைக்கு எங்கன்னா போகிறாளா? அவ்வளோ படித்தால. வேலைக்கு போகலான்னு தான் இருந்தா, அதுக்குள்ளே என்னமா பண்ணுறது, கன்சீவ் ஆகிட்டாலே. சந்தோஷம் சந்தோஷம். சரி மாப்பிள்ள, வீடு எங்கே நம்மளுக்கு? பெருங்குளத்தூர் மாமா. பெருங்குளத்தூரா? அது எங்கே இருக்குது? அது எங்கே இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஊரும் இந்த மக்களும் தான். இதை தாண்டி வெளியே போனால் தானே மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. மன்னிச்சிருங்க மாமா, என்னால் உங்களுக்கு நிறைய அவமானம். அட விடுங்க மாப்பிள்ள, சும்மா அதே சொல்லிக்கிட்டு. என்ன ஊரில் இருக்கிற கண்ட பையெல்லாம் அசிங்கமாக பேசிட்டான். ஜாதிக்காரன், சொந்தக்காரன், எதிர்வீட்டுக்காரன், அங்காளி பங்காளி. ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தால் போதும், இதோ வந்துட்டான் பார், இன்னும் உயிரோடு நடமாட்டிகிட்டு இருக்கான் பார், தூக்கு மாட்டின்னு சாவாமன்னு அசிங்கமாக கேட்குறான். நான் ஏன் சாகணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணவன் தானே சாகணும்.
என்னாச்சுமா? என்ன என்ன காரியம் பண்ணிட்டீங்க மாமா? என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சி செத்து தொலைங்க. என்ன ஆச்சு உங்களுக்குலாம்? என்னது என்ன ஆச்சா? எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம் நீங்க எல்லாம் பண்ணிட்டு வருவீங்க, நாங்க அனுபவிக்கணுமா? எப்பேற்பட்ட ஜாதி என் ஜாதி? ஆண்ட பரம்பரையில பிறந்துட்டு கண்டவனை கட்டின்னு வருவேன், அவனை கூட்டு உட்கார வச்சு நான் பாத்துக்கணுமா? உங்களை நம்பி வந்தமே. உங்களை நம்பி என்னது? நம்பி வந்தியா? நாங்க கூட தான் நம்பி காலேஜுக்கு வச்சோம். நீ எங்க கழுத்தரங்கல சாவடா. இனிமே ஒவ்வொருத்தனும் என் ஜாதிகார பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு அலறணும். இந்த மாதிரி நாய்ங்க எங்க ஜாதி பொண்ணு தொட்டா இதாண்டா கெதி. குழந்தைங்க கூட வர சொன்னதே எங்க வீட்டு பொண்ணை தொட்டுட்டன்றதுக்காக உன்னை எடுத்துப்போம், அந்த ஈன ரத்தத்தையும் எடுத்துப்போம் நினைச்சியா? ஆசையா பொண்ணு வேணும்னு பெத்தேன், இன்னைக்கு அவ ஆசையால செத்தா. ஓடுகாலி நாய், அவளை தலைமுழுகிற தண்ணியா தாடி. எங்க வந்து யார் வீட்டுல கைய வைக்கணும்? பிச்சைக்காரன் நாயா. இந்த மாதிரி 4 பேரை கருவறுத்து போட்டாதான் அந்த பயலுங்க நம்ம பொண்ணுங்களை தொட மாட்டாங்க. பெத்த பொண்ணே ஒருத்தன் விஷம் வச்சு கொல்லுவான், அவனை இன்னைக்கு கோர்ட்டில் நிரபராதின்னு வெளியில் விட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சொசைட்டில தான் நம்ம எல்லாம் வாழ்ந்து. புகழேந்தி, உங்களோட கருத்துக்களை நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. உங்களோட தருணம் வர வரைக்கும் காத்துருங்க. ஐயா, அவரு நீங்க என்ன முழுசாவே பேசவில்லை சார். இருங்க புகழேந்தி, நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு அவரை பதில் சொல்ல விடுங்க. ஐயா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க கட்சிக்காரர் ஒருவர் தாம் பெத்த பொண்ணையே ஜாதி வெறியில விஷம் வச்சு கொன்னு இருக்காருன்ற வாதத்தை அவர் முன்வைக்கிறார். உங்களோட பதில் என்ன? அதாவது சார், அவங்க 2 பேரும் வேற எங்கேயோ போய் ஏதோ சாப்பிட்டு அது பாய்சனா மாதிரி, அதாவது அவங்க காலையில இருங்க புகழேந்தி, அவர் சொன்னதுக்கு தெளிவான ஒரு இதை நான் விளக்கத்தை கொடுத்துட்றேன். அதாவது அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே காலையில அவங்க எங்கேயோ சாப்பிட்ட ஒரு விஷயம் தான் அவங்க மரணத்துக்கு காரணம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க, சரியா? அதுதாங்க உண்மை, அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா இந்த மாதிரி ஒரு குழப்பவாதிங்க இது அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு இது அதெல்லாம் புகழேந்தி கொஞ்சம் பொறுங்க. ஒரு மருத்துவத்துறை வந்து அது கொலை அல்ல, தற்காலிக மரணம் தான் அப்படின்னு ஒத்துக்குச்சு. அதை ஏத்துக்கிட்டு நீதித்துறையும் அவங்கள விடுதலை பண்ணிருக்கு. அப்படி இருக்கும்போது அவரை திரும்ப திரும்ப நீங்க கொலையாளி அப்படின்னு அடிச்சு சொல்றதுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதான் சார், அதுக்கு நான் காரணத்தை சொல்றேன் பாருங்க. அந்த பொண்ணோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணும்போதும் ரிலீஸ் பண்ணும்போதும் ஏன் அவரை ஒன்றும் பெரிய சாதனை பண்ண மாதிரியும் பெரிய தியாகி மாதிரியும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறதும் ஜீப்ல ஏற்றி விடுறதும், அவர் என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி கையசைச்சிட்டு வராரு போறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ரிலீஸுக்கு பட்டாசு வச்சு வேற கொண்டாடுறாங்க. ஐயா, அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஒரே ஒரு காரணம், அவர் கட்சி உறுப்பினர். கட்சி உறுப்பினர் தான் பட்டாசு வச்சு கொண்டாடுவீங்க சார். அவர் நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அந்த சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்துறோம். அது ஏன் கட்சி உறுப்பினரோ இதெல்லாம் கிடையாது சார். ஆணவ கொலைன்ற ஒரே காரணம் தான் சார் இதுக்கு. ஐயா என்ன சொல்றாருன்னா, இருங்க நான் என்னன்றத தெளிவா மக்களுக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுறேன். ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, இது தற்காலிகமாக நிகழ்ந்த மரணம் அப்படின்றத இவரு சொல்றது. புகழேந்தி சொல்ல வர்றது என்னன்னா, இது ஜாதி வெறியில நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆணவ கொலை அப்படிங்கிறாரு. இதுல எது உண்மை நம்மளால சொல்றேன் பாருங்க. இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் இந்த கொலையை பண்ணது யாரு பண்ணா. அதை சொன்னாதான் நீங்க என்ன பேச விட மாட்டீங்களே சார். நாங்க எங்க பேச விட மாட்டேங்கிறோம், நீங்க தாராளமா பேசலாம். அதிகாரத்தை கையில வச்சுட்டு பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கொலை பண்ண ஒரு கொலைகாரனுக்கு இந்த சமுதாயத்துல மச்சான், வீடியோ இங்கேருந்து ஆன் பண்ணிக்க, தலைவரை பார்க்குறோம், மாலையை போடுறோம். எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்காரு. வா மச்சான். அம்மா, வீட்டில் தலைவர் இல்லையா? வணக்கம்மா. மச்சான், தலைவர் வீட்டில் தான் இருக்காரு. ஐயா வணக்கம். வாங்க, தலைவர் வந்துட்டாரு. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐயா நல்லா இருக்கேன். ஐயா நல்ல காரியம் பண்ணிட்டீங்க, நல்ல காரியம் பண்ணிட்டீங்க. ஐயா இந்த மாதிரி தான் செய்யணும். வந்தவங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துனோமா? ஐயா இந்த மாதிரி 4 பேரை வெட்டி போட்டா தான் நம்ம சாதிக்கார பொண்ணுங்க மேல கை வைக்காம நடுங்குவானுங்க. பொறம்போக்கு நாய்ங்க, எவ்வளவு திமிரு இல்லையா? பொறம்போக்கு நாய சவுடு நாய சவுடு சவுடு.
அதிகாரமும் பணமும் உங்க கையில இருந்தா என்ன வேணா செய்வீங்களாடா? நாய்ங்களா சாவு. ஏய் யாரா நீ? வந்த சிதில் சிதில் சாவுடா. அவளை நீ அது வீட்டுல இருந்துருக்க பரவாயில்ல. தப்பு இல்லடா, சாவுடா. பெத்த பொண்ணை கொன்னுட்டு அதை கொண்டாடிட்டு வர இருப்பீங்க. உங்களெல்லாம் கேட்க ஆள் இல்லை நினைச்சீங்களாடா? எச்ச பொறுக்கி நாய்ங்களா சாவுடா. அப்படின்னு நமக்கு ஒரு ஜாதி வெறி மச்சான் எடுத்துக்கிட்டு இருக்கல. சாவுடா ஜாதி ஒரு நாய்ங்களா. ஆமாயா, நான் செய்யறது தப்புதான். என்ன செய்ய? சட்டமும் நீதியும் ஒரு இடத்துல அரசியல்வாதிக்கு குழு கும்பிடு போட்டு அநியாயத்துக்கு துணை போகும்போது என்ன மாதிரி ஆளுங்க அருவாளை எடுக்கத்தான் ஏன் செய்வானுங்க. நான் ஒன்றும் கொலை பண்ணிட்டு பொய் சொல்ல மாட்டேன். ஆமாயா, நான் தான் வெட்டினேன். இந்த மாதிரி ஆணவ கொலை பண்றவன் 4 பேரை வெட்டி போட்டா தான் அவனுக்கு ஈரக்கொலை நடுங்கும். மச்சான் இந்த வீடியோ எடுத்து ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு எல்லாத்துலயும் ஷேர் பண்ணு மச்சான். சாதி பிரியர்கள் பார்த்து சந்தோஷப்படட்டும். ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம வெட்டி வீடியோ எடுத்து போட்டுக்கிற. அதெல்லாம் நீங்க சப்போர்ட் சார், நீங்க பண்ணா சரி, நாங்க பண்ணா தப்பா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதுக்கு ஐ சப்போர்ட் மாறன், ஐ சப்போர்ட் மாறன். அவன லட்சக்கணக்கான பேர் ஈர மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க, தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. நாங்க அதை பார்த்து சும்மா இருக்கணுமா? அதுக்கு FB-ல, Facebook-ல, Twitter-ல எல்லாம் சப்போர்ட் பண்ணின்னு சுத்தி ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. இதே தெரியுங்க ஜாதி எங்க இருக்குது? வந்து சரியில்லை, இளைஞர்களை வழி நடத்தல. மாலைக்குள்ள அருவாளை வச்சு வெட்டி ஒரு ட்ரெண்ட உண்டு பண்ணி என்ன ஜாதி புத்தி இதெல்லாம். அதுலயும் ஜாதி புத்தி பாக்குறீங்க. ஓ புத்தி என்ன புத்தியா? அம்மா ஜாதினா என்னம்மா? உலகத்திலே கேவலமான கெட்ட வார்த்தைமா அது.